பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரவுடி பசங்களால எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. ஜீவானந்தம் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சிருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கேருந்து தொரத்திட்டே வராங்க. இந்த அட்ரஸ் இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தொலைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் முழுக்க ரவுடி பசங்க தேடிட்டே இருக்காங்க. இத பார்த்து அவங்க அப்பா டென்ஷன் ஆயிருவாரா? ஸோ இந்த வீட்ல தான் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ரவுடி பசங்களுக்கு டவுட் வந்துரும். ஏன் டவுட் வந்துரும்? தர்ஷனோட ஃபோட்டோ வந்து டைரக்ட்டா வந்து அறிவுக்கரசிக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அறிவுக்கரசியும் முள்ளையும் பார்த்துட்டு, இவன் தான் தர்ஷன் எங்க மாப்பிள்ள தர்ஷனை தூக்கிட்டு வாங்கடா அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடினா சொல்லுவாங்க. ஸோ தர்ஷன் இங்க இருக்கான்னா அவன் பக்கத்து வீட்டில் தான் இருப்பான். அந்த வீடு அந்த பக்கத்து வீடெல்லாம் விடாம தேடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பயந்துட்டு கொஞ்சம் தெள்ளு முள்ளா பேசியிருப்பாரு. இங்கெல்லாம் யாரும் இல்ல. போங்கடா, போங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து தூக்கி போடுற மாரி பண்ணியிருப்பாரா? ஸோ ரவுடி பசங்களுக்கு இவர் மேல ஏற்கனவே டவுட்டு. ஏன்னா, இவரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாரி தர்ஷனுக்கும் டவுட்டு. தர்ஷனுக்கு என்ன டவுட்டு? அந்த பையன் எடுத்தெறிஞ்சு பேசிட்டே இருக்கான். அதுவும் இந்த ஊர்ல இல்லன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவுக்கரசிகள் அந்த ஃபோட்டோவே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ தர்ஷன் இங்க இருக்கான்னா, அந்த பொண்ணும் இங்க தான் இருக்கணும். பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாவும் தேடுங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஆனா ஏற்கனவே பயந்த பார்கவியோட அப்பா, பார்கவிய கூப்பிட்டு இந்த ஊர விட்டே போயிடலான்னு முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல காருக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரவுடி பசங்க நிறுத்திட்டு ரவுடி பசங்க அந்த 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 இடத்துலலாம் செக் பண்றாங்க. இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தோன்னே காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒளிஞ்சு போன கார் பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டவசமா ஜீவானந்தம். ஜீவானந்தத்த நம்புனவங்க கைவிட மாட்டாங்க. ஜீவானந்தம் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் காருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜீவானந்தம், "ஏய் யார் நீங்க? கார் எடுத்து திருட வந்தீங்களா? போலீஸ கூப்பிடவா?" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல சார் பரவால்ல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க ரவுடி பசங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க 2 பேரும் அடைக்கலம் அதாவது அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம. ஸோ யார் நீங்க அப்படின்னு கேட்கவும், அந்த ரவுடி சார் அந்த ரவுடி பசங்க போயிட்டாங்களா? அவங்க தான் என்ன தொரத்துறாங்க. உயிர் பயத்தினால நாங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். எங்கள நீங்க தான் காப்பாத்தணும். தயவு செஞ்சு வண்டிய இப்போதைக்கு எடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி நீங்க பதட்டப்படாதீங்க. நான் எடுக்கிறேன் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு மனசு வந்து, அப்படியே சுத்திட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போயிருவாரு. ஸோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு, "இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஆதி குணசேகரன்ற ஆளுங்க பார்த்தீங்கன்னா, எங்கள தொரத்திட்டு வராங்க. அவங்க கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த முல்ல, அந்த அறிவுக்கரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பிரச்சனை வந்து எங்களுக்கு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பையன தெரியாத்தனமா என் பொண்ணு லவ் பண்ணிட்டா தர்ஷன்ற பையன். அந்த பையனோட அப்பாவும், அவங்க குடும்பமும், அவங்க சம்மந்தி குடும்பமும், ஒட்டுமொத்த குடும்பமும் எங்கள தொரத்தி எங்கள கொலை பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த ஜீவானந்தத்து கிட்ட சொல்லிடுவாரு பார்கவியோட அப்பா. இப்போ நம்ம பார்கவிக்கு ஒரு மனசு உறுத்திட்டு இருக்கு. எதுக்காக தர்ஷன் இங்க வந்திருக்கணும்? தர்ஷனுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை வீட்ட விட்டு ஓடி வந்துட்டானோ அப்படின்னு பார்த்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்கவியோட அப்பா பார்கவியில கேட்டிருப்பாங்க. "நீ தான் அவன வர சொன்னியா? ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏம்மா என்னவே அடிக்க வச்சுட்டே உன்ன" அப்படின்னு பார்த்து பேசிட்டு இருப்பாரா? ஸோ ஜீவனானந்தத்துக்கு அதாவது நம்ம தர்ஷனுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு பார்கவி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜீவனானந்தத்துக்கு கையில ஒட்டுமொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு பார்கவியோட அப்பா. இப்போ ஜீவானந்தத்துக்கு புரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்திருக்கு, மதுரையிலேருந்து கொடைக்கானல் வந்திருக்குன்றது தெரிஞ்சிச்சா? இப்போ நம்ம சக்தியும் கரிகாலனும் தேடிட்டு இருக்காங்க. ரவுடி பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க தான் இருக்காங்கன்ற விஷயம். இப்போ பார்கவியும் இங்க தான் இருக்கா, தர்ஷனும் இங்க தான் இருக்கான்ற விஷயத்த ரவுடி பசங்க ஏற்கனவே அறிவுக்கரசிகளே சொல்லிட்டாங்க. அறிவுக்கரசி பந்தக்கால் நடுறதுக்காக இருக்கா. அவோ அப்படியே பார்த்தீங்கன்னா குணசேகரன் கையில விஷயத்த சொல்லிடுறா. "மாமா இந்த மாரி வந்து கழிச்சிட்டாரு மாப்பிள. நீங்க என்ன புள்ள வளர்த்துருக்கீங்க? கொடைக்கானலுக்கு போயிருக்கா" அப்படின்னு சொன்ன உடனே, "பாத்தியாடா கதிரு நம்ம சொன்னது கரெக்ட்டா போச்சு. அவ்ளோ அமுகினி மாரி வந்து பத்தினி மாரி சத்தியம் பண்ணா அன்னைக்கு. தர்ஷினி காணாம போனதுக்கும் ஜீவனானந்தத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா தர்ஷன் காணாம போனதுக்கும் இவனுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்கு பாத்தியா? அந்த ஜீவானந்தத்த கூட தான் வந்து கொடைக்கானலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா. ஸோ இப்ப தான் வந்து எனக்கு சொல்றாங்க அறிவுக்கரசியோட ஆளும், முல்லையோட ஆளும் ஃபோட்டோவோட அனுப்பிச்சிருக்காங்க பாரு. மாப்பிள எப்படி நிக்கிறாருன்னு சொல்லிட்டு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர்கிட்ட குணசேகரன் சொல்லிட்டு இருப்பாரு. ஓ! பையன் இருக்கான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் வந்து மனசு ஆறுதலா இருக்கு. பட் கொடைக்கானல்ல இருக்காருன்னோனே, நம்ம ஈஸ்வரிக்கே வந்து ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து ஜீவானந்தமே கால் பண்ணிறாரு ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு பொண்ண கொலை பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்க சம்மந்தி அம்மையாரோ, அவங்க குடும்பமே வந்து தொரத்திட்டு இருக்கு ரவுடி பசங்களோட சேர்ந்துட்டு. இதுல உன் புருஷனுக்கும் உடந்தை இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கவும், ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஈஸ்வரியும் சொல்லிர்றாங்க ஜீவானந்தத்து கையில. ஏற்கனவே ஜீவானந்தத்த ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. ஏன் நெனச்சாங்கன்னா, துப்பாக்கியோட இருக்காரு. ஒரு வேள கோவத்துல போயிட்டு பார்கவி ஏதாச்சும் பண்ணிட்டாலோ, இல்ல தர்ஷனவே எதாச்சியோ பண்ணிட்டாலோ நமக்கு தான் பிரச்சனை. அதனால ஜீவானந்தத்த நாமளே ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமான்னு நெனச்சேன் இந்த ஈஸ்வரிக்கு. ஜீவானந்தமே கூப்பிட்டு என்கிட்ட தான் பார்கவியும், அவங்க அப்பாவும் இருக்காங்க. உன் பையனும் இங்க தான் இருக்கானா? எங்ககிட்ட சேஃபா இருக்காங்க. ஆனா உன் பையன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தமே கால் பண்ணி சொல்லிர்றாரு. ஆனா, இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அதாவது முல்ல, இந்த அறிவுக்கரசி, நம்ம குணசேகரன், நம்ம கதிரு எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு போறாங்க. ஆல்ரெடி சக்தி கொடைக்கானல் இருக்கிறதுனால சக்திக்கு கால் பண்ணி சொல்றாங்க. கொடைக்கானல் தான் ஜீவானந்தத்து கூட தான் இருக்கான். தயவு செஞ்சு நீ அவன கண்டுபிடிச்சு அங்கேயே வந்து எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
சக்தியும் கரிகாலனும் தேடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் எந்த க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஜீவானந்தம் சேஃபா பார்கவியோட அப்பாவும் பார்கவியும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம தர்ஷன தேடுறதுக்காக அந்த ரவுடி பசங்க போயிருக்காங்க. ஆனா தர்ஷனும் கிடைக்கல. அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா தர்ஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபோட்டோல யார் ஃபோட்டோவோ காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்ல இருந்து இந்த ஆளுங்கள அனுப்பிச்சிருப்பாங்களோ, அந்த அந்த ஃபோட்டோல இருக்கிறது நம்மளா இருக்குமோ, பார்கவியா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு நினைச்சு பார்க்குறாரு. இந்த பிரச்சனைய நம்ம இப்படி விடக்கூடாது. இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. ஆனா தர்ஷனுக்கு எங்க போறதுன்னே தெரியலங்க. ஆனா பார்கவியும் அவங்க அப்பாவும் சேஃப். ஏன்னா அவர் வச்சுட்டுருக்காரு. ஆனா இப்ப தர்ஷன காப்பாத்தணும்ல. அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்களா அடிமை கல்யாணம். அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்காக ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஆளுங்கள போட்டு தர்ஷன் இந்த பையன் ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவன் இங்க தான் எங்கேயோ இருக்கான். அவன கண்டுபிடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அனுப்புறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா தர்ஷன தேடிட்டு இருக்காங்க. பார்கவிய கிடைச்சா பார்கவிய முடிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முல்லையும், அறிவுக்கரசியும் டீமும் வந்து ரவுடிங்க கையில சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அதே மாரி தான் பார்கவிய ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம பையன் வந்து நம்ம வீட்டு புள்ளையா இருப்பான். அங்க எங்கேயும் போயிட்டு மேய மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரனும், கதிரும் வந்து ரவுடி பசங்க கையில சொல்லிடுறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா, தர்ஷன் கிடைக்கிறானோ இல்லையோ, ஆனா பார்கவியோட கதை முடியணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பார்கவி முடிச்சுட்டாங்கனாவே தர்ஷன் கண்டிப்பா நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க. ஒரே ஒரு உண்மை என்னன்னா, நம்ம இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்கவி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா தர்ஷன் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பொண்ணுக்கு தப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாமே மன்னிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டும் வந்து இங்க வாழலாம்னு வந்திருக்காங்க. மறைமுகமா தர்ஷன் இந்த இடத்துக்கு வந்து உண்மையாவே வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு மறுபடியும். ஆனா தர்ஷனுக்கு தெரியாது நம்ம வந்து மறுபடியும் பார்கவிக்கு கஷ்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதர்ச்சியா வராரு. அது பார்கவிக்கு தான் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை ஏற்படுத்துது. இது எல்லாமே தெரியாம பார்த்தீங்கன்னா தர்ஷன் இருக்காரு. நம்மள தான் தேடி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காகவும் போறாரு. ஜீவானந்த ஆளுங்கையில மாட்டிக்கிறாரு. இப்போ ஈஸ்வரியை கால் பண்ணி வர சொல்றாங்க. ஈஸ்வரி வந்துடுறாங்க. அதே மாதிரி குணசேகரன் அவங்க ஆளும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்பா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீயே டேரெக்டாக அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே. சொன்ன அங்கிள். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா என்னை அடித்து கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தாங்க. அதனால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் சொல்கிறாரு. ஸோ அந்த ஆளுங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்களா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுறாரு நம்ம ஆதி குணசேகரன். என் பையன் கல்யாணம் நான் இஷ்டப்படி தான் நடக்கணும். எவனும் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ இஷ்டப்படியா? உன் பையன் இஷ்டப்படி மட்டும் தான் நடக்கணும். அவனுக்கு விருப்பம் இருந்தா அதை தெரிஞ்சுக்கப்பா குணசேகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்கவி, எங்கள் வீட்டு ஆளுங்க பண்ண உனக்கு தொந்தரவுக்கு நான் உண்மையிலேயே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட ஈடாகாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஏன்னா என் பையன் ஏற்கனவே வந்து உன்னை லவ் பண்ணுறான்னு ஏமாற்றி கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஸ்டேஷனில் வச்சும் உங்களை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டாங்க எங்கள் வீட்டு ஆளுங்க. இப்போ நீங்கள் ஊரை விட்டு வந்தும் வந்து எங்கள் வீட்டு ஆளுங்களே வந்து உங்களை துன்புறுத்துறாங்கன்றது எனக்கு பெரிய மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.